அப்ப நமக்கு என்ன ஞானத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா, எந்த பொருளை தோற்றி வைத்தாலும் ஒரு நாள் அந்த பொருள் பிரபஞ்சம் நினைச்சா பறிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். அப்ப பிரபஞ்சம் கொடுக்கறத வாங்கி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு திருப்பி பிரபஞ்சத்திலேயே ஒப்படைச்சிட்டு போயிடணும். அதை நீ அதுக்கப்புறம் அடுத்த கால சுழற்சியில அதுவும் கலைக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இது எல்லாமே ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு இது ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக இருக்கும். அப்போ என்னன்னா, சில ஆண்டுகளுக்கு தான் ஒரு காற்று, ஒரு சுழற்சிகள் இவ்வளோ டூரேஷன்லேருந்து இவ்வளோ டூரேஷன் வரைக்கும் செயல்படணும்னு அதுக்குள்ளே இருக்கும். அதை உணர்ந்து தான் அது, ஏன்னா ஆல்ரெடி திட்டம் தான் அது. இந்த டயத்தில் இப்படி ஒரு உடல்லேருந்து ஒரு காற்று வெளிப்பட்டு ஒரு வேலையை செய்யும். அது செய்ய வரும்போது இப்போ எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய சவால்னா, 90 விழுக்காடு மக்கள் வேறு தன்மையில் இருக்கிறாங்க. நாம் பேசுறது வேற. இது இயல்பான வாழ்க்கை இல்லை. இது ஒரு பெரிய டிராமா, பெரிய டிராமா. வாழ்றோம்ல, இது வாழ்க்கையே கிடையாது. இது ரொம்ப ஒரு ட்ராஜடி. இது ரொம்ப கொடூரமானதுன்னு சொல்றதுதான் இது. நம்ம இது வாழ்றது பேர் இது வாழ்க்கையே இல்லை. ஆனா இதுதான் இயல்பான வாழ்க்கையாகவும் இதுதான் வாழ்க்கையாகவும் இங்க சித்தரிக்கப்பட்டுருச்சுங்கிறது தான் ரொம்ப கொடுமை. புரியுதா? ஒரு வேத